ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நீங்க எக்ஸிட் போல் பார்த்துருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக உங்களோட டேக்அவே என்ன ஒப்பீனியன் ஓவரால்? இல்லை, நேற்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேச்சு பொருள் இந்த ஒரு போல் தான், ஆக்சிஸ் தான். இந்த ஆக்சிஸ் தான். அதனுடைய லாஜிக் ஆக்சுவலாக அவர் பிரதீப் குப்தா போட்டிருந்த டேட்டாவெல்லாம் படித்தா அதுலேயே பல குளறுபடிகள் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, ஒரு மும்முனை போட்டியில் கடைசியாக தமிழ்நாட்டில் நடந்த உண்மையான மும்முனை போட்டி என்று கருதப்பட்டது 2016. 2016 கிட்டத்தட்ட அனைத்து எக்ஸிட் போலும் தவறாகத்தான் கணித்தன. ரைட்டா? எஸ். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குங்க. விஜய் அப்படிங்கிற அந்த தாவேகா என்கிற என்டிட்டி ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை எனக்கு போடுங்கிறார். ரைட்டா? உங்களுக்கு திமுக வேண்டான்னா எனக்கு போடும், அதுதான் விஜயுடைய மெசேஜ், அவருடைய மெசேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது அப்போது மக்களுக்கு 2 பாசிபிலிட்டி. ஒன்று, இந்த இளைஞர்கள் அன்அட்டாச்டு ஓட்டர்ஸு, நியூட்ரல் ஓட்டர்ஸு, அவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் போகலாம். ஆனால் இந்த ஆக்சிஸ் போல் என்ன சொல்கிறது என்றால், பெரும்பாலாக திமுக தன் வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கு. அஃப்கோர்ஸ் பிரதீப் குப்தா சொல்கிறாரு 45லேருந்து 35 ஆயிடுச்சு, 10% போயிடுச்சு விஜய்க்கு அப்படின்னு அவர் சொன்னால் கூட, அதிமுக வாக்கு வங்கி இல்லை, 23% அவர் கொடுக்கறது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, எல்லா சிறிய கட்சிகள் எல்லாருக்கும் சேர்ந்து 23%. ஸோ எனக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறது ஏடிஎம்கே அலையன்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக தீர்த்து கட்ட ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அது சாத்தியம் என்று நான் நினைக்கவில்லை. நான் முதலேருந்து சொல்கிறது, இது வந்து ஒரு சீட் பை சீட் ஃபைட், கடும் போட்டி. அண்ட் இதில் விஜய் பல இடங்களில் சில இடங்களில் ஒரு கட்சியையும் மற்றொரு கட்சியை சில இடங்களிலும் பாதிப்பார். இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் அவர் ஓட்டு வாங்குறாருங்க, அதில் டவுட்டே கிடையாது. அது எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்குமா, இல்லை திமுகவினுடைய மார்ஜினை குறைக்குமா? பட் பரவலாக ஒரு கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம். பல இடங்களில் சென்னையில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார். அது வந்து பாசிபிள். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, கிராமப்புறங்களில் இந்த சர்ஜ் அப்படிங்கிறது வெறும் ஒரு 3 மாவட்டங்களில் இருந்தால் அது இந்த ஆக்சிஸ் போலுக்கு உதவாது. மற்ற மாவட்டங்களில், கிராமப்புற பகுதிகளில் இந்த மாதிரி 30%, 35% வாங்குவாரா என்றால் எனக்கு மிகவும் அது சாத்தியம் இல்லை என்று தான் நான் கருதுவேன். 2வது, ஆம் ஆத்மி கட்சி முதல் முறை போட்டி போடுறாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல, 28 சீட் எடுக்கிறாங்க. யாரை டேமேஜ் பண்ணுறாங்கன்னா, ஆளும் காங்கிரஸ் தான் டேமேஜ் பண்ணுறாங்க. 3வது என்டிட்டி பிஜேபி. அப்புறம் காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி அதை என்ன பண்ணாங்கன்னு விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டில் தே டேமேஜ் தி இன்கம்பன்ட். ரைட்டா? ஸோ அவங்க பாஜக 3வது என்டிட்டி, பாஜக ஓட்டையும் குறைத்தார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், பாஜக ஓட்டை அதிக பாதிப்பு அப்படின்றது ரூலிங் பார்ட்டிக்கு தான் இருந்தது அந்த எலெக்ஷனில். அதுதான் இது நடக்கும்னு நான் சொல்லலை. பட் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கட்சியை பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்தில் கணிசமான வாக்குகள் விஜய் பெற்றால் அது அதிமுகவுக்கு பாதிப்பு. சென்னை போன்ற கேடிசிசி பகுதிகளில் கணிசமான வாக்குகளை எடுத்தால் அது திமுகவின் வாக்கு வங்கியை நிச்சயமாக பாதிக்கும். அவர்களுக்கு சீட்டு இழக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்குமாங்கிறது அது ஒரு டிபேட்டபிள் திங். பட் டெஃபினட்டாக பாதிக்கும். ஸோ இதில் என்ன சிக்கல் என்றால், 35% ஓட் ஷேர் வந்து ஒரு சரித்திரத்திலேயே ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக போட்டியிட்டு ஒரு மும்முனை போட்டி, இந்த 35% ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப். இந்தியாவில் அந்த மாதிரி வந்ததில்லை. அண்ட் எக்ஸிட் போல்ஸ் இன் அ 3-cornered கான்டெஸ்ட் எப்போவுமே வந்து தே ஹவ் காட் இட் ராங். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இதே ஆக்சிஸ் பீகாரில் நடந்த போலில் இப்போது சில மாதங்களுக்கு முன்பு நடந்த எலெக்ஷன் சென்ற ஆண்டு அவர் சொன்னது லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடியாக வரும், ராஷ்ட்ரிய ஜனதா தள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும். அண்டு மகாகட்பந்தனுக்கு 118 இடம் வரைக்கும் வரும், 98லேருந்து 118ன்னாரு. அவங்களுக்கு கிடைச்சது 35 சீட்டு. ரைட்டா? அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் 2024 360லேருந்து 400 சீட்டு பாஜகவுக்குன்னு சொன்னார். கடைசியில் 250 முடிஞ்சது. மெஜாரிட்டி ஹிட்ஸும் கொடுத்துருக்காங்களே,
நிறைய ஹிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ டெல்லி இல்லை அதான் சொல்கிறேங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸிட் போல் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி லெவல்னா ஒரு அவுட்லயராக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது சரியாக வருவதற்கான வாய்ப்பு எவ்வளோ. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வேளை இது சரியாக வந்தால் பிரதீப் குப்தா இஸ் எ ஜீனியஸ், அதுதான், வேறு வார்த்தையே கிடையாது. இது தவறாக வந்தால் நிச்சயமாக அதற்கு அவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா யாருக்குமே வந்து லாஜிக்கலாக இப்போ எல்லாருமே விஜய் கணிசமான வாக்குகள் பெறும். அவருடைய பேட்டியில் அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, அவர் எம்ஜிஆர் மாதிரி என்டிஆர் மாதிரி மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது, அந்த ஓட்டை எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்கிறாரு, மார்ஜினலாக ஒரு 28 சீட்ஸ் வந்து கரெக்ஷனுக்கும் எரர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். நேற்று நான் அவரோட ஒரு ஷோவில் இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். கிராமப்புற பகுதிகளில் விஜயினுடைய தாக்கம் என்ன? அவர் சொல்கிறாரு, ரூரலில் திமுக 35, விஜய் 33%, 2% கம்மி. அப்போ நான் என் கேள்வி என்னென்னா, அடுத்தது கிராமப்புறம் தான் 150 சீட் இருக்குது, நகர்ப்புற சீட்டு கம்மி. நகர்ப்புற சீட்டில் 38% இவருக்கும் 33% திமுகவுக்கும், கிராமப்புற சீட்டில் 33 விஜய்க்கும் 35 திமுகவுக்கும் அவர் கொடுக்குறாரு. அப்போது எப்படி வந்து இந்த 120ங்கிற நம்பர் எங்கிருந்து வரும்? கிராமத்துப்புறத்து சீட்டில் நிறைய நீங்கள் ஜெயிச்சா தானே நீங்கள் ஓவராலாக ஜெயிக்க முடியும். இதில் எனக்கு ஆனஸ்டாக எனக்கு லாஜிக் புரியல. மேபி நம் எல்லோருக்கும் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை அவருடைய டீம் பிக்கப் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான். விஜய் தாக்கம் ஏற்படுத்துவார், ஆட்சிக்கு வருவார் என்று உறுதியாக நான் எதிர்பார்க்கவில்லை. நம்பல. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.